அவர் என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லுங்கள், உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லுங்கள் பேசுகிறதுக்காக விஜய் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதில் அவருக்கு சம்மதமா? சம்மதம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வர சொல்லி சீக்கிரமாகவே வந்து முடிங்க, உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்குல்ல அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அப்புறம் என்ன, சீக்கிரமாக உங்கள் கல்யாணம் நடக்க வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்கிறாங்க. அப்பாடா, இவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வர்றதும் நம்ம அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணுறதும் நிறுத்துவார். நம்ம அம்மா கிட்ட கூட சேர்ந்து நம்மளுக்கே பிரச்சனை கொடுக்குறாரு, விடக்கூடாது. இவர் வர வர அம்மா கிட்ட நெருங்குறாரு, என்னை அம்மா மதிக்கிறதே கிடையாது, எல்லாம் இந்த ஆளில் தான், இந்த ஆளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சாதான் பொண்டாட்டி கூடவே இருப்பார், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து காவேரி வந்து இந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத விஜய் கிட்ட சொல்கிறாங்க. காவேரி உங்களை வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கா மாப்பிள்ள, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து ஸ்கூலுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் அங்கே வராரு. பார்த்தா ஃபுல்லாக சாரி அண்ட் பலூன் எல்லாம் போட்டு சாரியெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக வந்து க்யூட்டாக வந்து சாரி சொல்கிறாரு விஜய். அதை பார்த்தா காவேரி கடுப்பு தான் ஆறாங்க. என்னங்க நீங்கள், நான் சாரி சொல்கிறதுக்கு கவனிக்காமே நீங்கள் பாட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னோடனே, இதில் கவனிக்க என்ன இருக்குது, உங்கள் சாரி இங்கே யார் கேட்டால், தேவையில்லாமல் ஏங்க வந்து சீன் போடுறீங்க அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என் மனசார தாங்க நான் சாரி கேட்குறேன், சீன் போடுறேன்னு ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சீன் போடுற மாதிரி தான் இருக்குது, எனக்கு என்னமோ சாரி சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாரு விஜய். என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு எப்படிங்க பேசுகிறது, தேவையில்லாத வேலை ஏங்க செஞ்சுட்ருக்கீங்க, உங்கள் சாரி எங்கே யாராவது கேட்டாங்களா, கேட்கல, அப்புறம் எதுக்கு சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ண வேலைக்கு செம்ம கடுப்பாக இருக்கும் உங்கள் மேலே, சும்மா சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சீன் போகிறத வச்சு வேலை வச்சுக்காமல் உங்கள் வேலை இந்த போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து இதை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து மனசு வருத்தப்படுறாங்க, இப்போ என்ன இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து விஜய் விடாமல் என்ன பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலில் காவேரி விட்டுட்டு மிஸ் அப்படின்றாரு. உடனே பார்த்து முறைக்கிறாங்க. சாரி மிஸ், ப்ளீஸ் மிஸ், தயவு செய்து மன்னிச்சிடுங்க மிஸ் அப்படின்னு கெஞ்சுறாரு. அதை கேட்டுட்டு, நான் தான் வீட்லேயே சொல்லிட்டேன்ல சாரியெல்லாம் ஏற்க முடியாதுன்னு, சரி நீங்கள் சாரி ஏற்றுக்கணும்னா நான் என்ன பண்ணும் மிஸ் அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் பண்ண வேணாம், அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அவங்க வீட்டிலேருந்து ஆள் வராங்க, அவங்கக்கிட்ட ஒழுங்காக பேசி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுற வேலையை பாருங்கள், அப்போ தான் அவங்க சாரியை நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாங்க உங்களுக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, காரில் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க, அந்த பொண்ணு எனக்கு மேட்சாக இருப்பான்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அதனால் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க, அவங்கக்கிட்ட பேசி முடிக்கிற வேலையை பாருங்கள், அப்புறம் தான் உங்கள் சாரி ஏற்றுக்கணுமா வேணாமா நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன இவன் நம்ம ஒரு ரூட்டில் போனால் இவன் ஒரு ரூட்டில் போகிறா, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறார் விஜய். என்ன புரியுதில்ல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறார் விஜய். ஏன் தான் இவன் காவேரி இப்படி நடந்துக்கிறவளோ தெரியலையே, உனக்கு எப்படி காவேரி நான் புரிய வைப்பேன், நான் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி, ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கார் விஜய். வந்துட்டார் எப்போ பார்த்தாலும் சாரி சொல்லிட்டு. முதல்ல இவர்கிட்ட இந்த விடுபட ஒரே வழி இவருக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புறது தான், முதல்ல அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. காவேரி வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாரி வந்து கார்த்திக் வந்து சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு யோசிக்கிறாங்க, என்ன இவர் சாரி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கார்த்திகை கால் பண்ணுறாங்க. என்னங்க நீங்கள் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்களா, அதுக்கப்புறம் சாரி என்ன ஏன் அனுப்புறீங்க, எனக்கு மனசு கேட்கலங்க, என்னங்க இது என்னை பிடிக்கலன்றிருக்கேன் அப்புறம் மனசு கேட்கலான்றிருக்கேன் அப்படின்னோடனே, இல்லைங்க உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் உங்கள் கசினும் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா சொன்ன விஷயத்தால் தான் நான் அந்த முடிவை எடுத்தேங்க, மற்றபடியெல்லாம் உங்களுக்கு எனக்கு பிடிச்சி தாங்க இருந்தது அப்படின்னோடனே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க.